விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வடசென்னையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பு அடைந்துள்ளது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதை முன்னிட்டு திருவெற்றியூர், எர்ணாவூர், மணலி பகுதிகளில் 3 அடி முதல் 13 அடி வரை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிலைகள் வெள்ளை மண், மரவள்ளிக்கிழங்கு மாவு, காகித பவுடர் கொண்டு எடை குறைவாகவும் நீரில் விரைவாக கரைவதற்கு ஏற்றவாறும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக இருக்கும் வகையில் தயார் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு லிங்கத்தை தோளில் சுமந்தவாறு பாகுபலி விநாயகர், சூரனை வதம் செய்யும் வீர விநாயகர், சூலாயுதம் வைத்திருக்கும் சக்தி விநாயகர், சிவன் பார்வதி முகம் கொண்ட பஞ்சமுக விநாயகர், கருடன் ஆஞ்சநேயர், மயில், மான் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இருப்பது போன்று சிலைகள் வடிவமைக்கப்படுகிறது. 3 அடியிலிருந்து 13 அடி வரையிலான 6000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விதவிதமான வர்ணங்களில் வேலைப்பாடுகள் நடந்து வருகின்றது. இச்சிலைகள் 2000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 5500 பிள்ளையார்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். சென்னை முழுக்க, சென்னை மாநகராட்சி முழுக்க நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். முழுக்க கிழங்கு மாவு, இந்த பேப்பர் மோல்டு இப்படி வச்சு தான் இந்த விநாயகரெல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த விநாயகரை நம்ம கடலில் போய் கரைக்க போகும்போது எந்த விதமான மீன்களுக்கோ எந்த இதுவும் ஆபத்து வராது. உடனடியாக கரையக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு தான் இதை நம்ம இது பண்ணுறோம். வருஷம் இந்த விநாயகர்கள்லாம் ஊர்வலம் போகும்போது கை கால் எல்லாம் தனித்தனியாக உடஞ்சி இதெல்லாம் கையில் மேலே தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப விமர்சனமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்காத அளவுக்கு இந்த விநாயகர் சிலையெல்லாம் நம்ம கொஞ்சம் உறுதியாக செஞ்சு கொடுத்துருக்கோம். நாங்கள் பரம்பரை அந்த விநாயகர் சிலை செஞ்சுட்டு இருக்கிறோம். காகித கூழில் செஞ்சுருக்கிறோங்க. இது கெமிக்கல் இல்லாத பொருளுங்க. பேப்பர் பவுட்ரு, கிழங்கு மாவு, மரவள்ளி கிழங்கு மாவு, வெள்ளை மண் இதெல்லாம் சேர்த்து கலவையாக சேர்த்து இந்த விநாயகர் சிலையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் 3 அடியிலேருந்து 13 அடி சிலை வரைக்கும் பண்ணுறோம். ஒரு 5500 சிலைகள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறோங்க.